பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் எல்லோரையும் நான் வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலும் மல்கியா தீர்க்கதரிசி புத்தகத்திலே 3வது அதிகாரம் 4வது வசனத்தை நாங்கள் வாசித்து தியானிக்க இருக்கின்றோம். அப்பொழுது பூர்வ நாட்களிலும் முந்தின வருஷங்களிலும் இருந்தது போல யூதாவின் காணிக்கையையும் எருசலேமின் காணிக்கையும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கும். இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிறோம், கர்த்தருக்கு காணிக்கை பிரியமாய் இருக்குமா, பிரியம் இல்லையா என்பதை குறித்து நாங்கள் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க இருக்கின்றோம். இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்க வார்த்தையின்படி கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் கொண்டு வந்து கொடுக்கின்ற காணிக்கையின் மேலே அவருக்கு விருப்பம் உண்டு. அதுபோல அதன் மேலே அவர் பிரியமாய் இருக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வந்து கொடுக்கின்ற பரிசுத்தமான காணிக்கையின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். முதலாவது நாங்கள் பார்க்க இருக்கிறோம், காணிக்கை என்றால் என்ன? அது ஒரு பொருளா அல்லது கண்களால் பார்க்க முடியாத ஒரு பொருளா என்பதை குறித்து நாம் பார்க்க போறோம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எல்லோரும் அறிந்திருக்கிறோம் காணிக்கை என்றால் என்ன என்பதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு காணிக்கை என்றால் அவர்கள் பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்ட காணிக்கையை குறித்து அவர்கள் அறிந்திருக்கவில்லை. காணிக்கை என்றால் முதலாவது யார் காணிக்கை கர்த்தருக்கு செலுத்தினது? நான் நம்புகிறேன் ஆதாம் ஏவாள் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தியிருப்பார்கள் என்று. அது வேதத்தில் எழுதப்படவில்லை. நான் அப்படி சொல்வதற்கான காரணம், காயினும் ஆபேலும் தேவனுக்கு காணிக்கை செலுத்தினபடினால் அப்படி சொல்கிறேன். காயின் கர்த்தருக்கு முதலாக காணிக்கை கொடுக்கின்றான். அவன் எப்படிப்பட்ட காணிக்கையை கொடுக்கின்றான்? தானிய வகை என்று நாங்கள் பார்க்கிறோம். பூமியிலே விளைகின்ற விளைச்சல், உதாரணமாக நெல், பயர், அது போல இன்னும் பல விதமான பூமியில் விளைகிற தானியங்களிலே அவன் கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு போய் செலுத்தினான். அதன் பின்பதாக அவனுடைய தம்பியாகிய ஆபேல் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தினான். அவன் நடமாடும் அல்லது ஆடு மாடுகளிலே, மிருகங்களில் அவன் சில பரிசுத்தமானவற்றைகளை கொண்டு போய் கர்த்தருக்கு காணிக்கையாக செலுத்தினான் என்று சொல்லி நாங்கள் பரிசுத்த வேதாகம் ஆதியாகமம் புத்தகம் 4ஆம் அதிகாரத்திலே எங்களுக்கு பார்க்க முடியும். இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், கர்த்தர் ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் அங்கீகரித்தார். அவருடைய காணிக்கையிலே உண்மைத்துவம், பரிசுத்தம், நீதி எல்லாம் அடங்கியிருந்தது. ஆனால் காயினுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. அதற்கு என்ன காரணம் நாம் அறிவோம். அவருடைய காணிக்கையிலே உண்மைத்துவம் இருக்கவில்லை, அதிலே பரிசுத்தம் காணப்படவில்லை. ஆகவே கர்த்தர் அந்த காணிக்கையை விரும்பவில்லை, அந்த காணிக்கையின் மேல் அவர் பிரியமா இருக்கவில்லை, அதனால் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் அவர் ஏற்றுக்கொள்வதற்கான காரணம், அந்த காணிக்கையின் மேல் தேவனுக்கு பிரியம் இருந்தது. ஆகவே ஆபேலுடைய காணிக்கையை தேவன் பிரியப்பட்டு ஏற்றுக்கொள்கிறார். இதனால் காயினுக்கு கோபம் வந்து, கடவுளே, நீங்கள் என் தம்பியாகிய ஆபேலுடைய காணிக்கையின் மேல் மட்டும் பிரியமாயிருந்து நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள், ஆனால் என்னுடைய காணிக்கையின் மேல் நீங்கள் பிரியப்பட்டு ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி, அதனால் அவனுக்கு பொறாமை வந்து தன்னுடைய தம்பியாகிய ஆபேலையே அவன் கொலை செய்துவிட்டான். ஒரு காணிக்கையின் நிமித்தம் ஒரு கொலை நடந்துவிட்டது. இதை நாம் அறிந்திருக்கிறோம். இன்னும் சில காரியங்களை நாம் பார்ப்போம் என்றால், சுத்த வேதாகமத்திலே பழைய ஏற்பாடு முழுவதில் நாங்கள் பார்க்கிறோம், கர்த்தர் கேட்கின்றதான காணிக்கைகள் என்ன? ஆதியிலே நாங்கள் பார்த்த முதலாவது, பணம் புழக்கம் இல்லாத காலத்திலே அவர்கள் தங்களுடைய ஆடு, மாடு, புறா போன்றவற்றைகளிலே நலமானதை கொண்டு வந்து கர்த்தருக்கு செலுத்தினார்கள். அதுபோல அதன் பின்பதாக நாங்கள் பார்க்கிறோம், வெள்ளியினால், வெள்ளி காசு, பொற்காசு, அப்புறம் வெண்கலத்திலே செய்யப்பட்ட பணங்கள், வெள்ளியம் என்னுடையது, பொன்னும் என்னுடையது, அதுபோல வெண்கலம் போன்றவற்றையினாலே கர்த்தருக்கு மக்கள் காணிக்கை கொண்டு வரும்படியாக கர்த்தர் சொல்லியிருந்தார். ஆனால் மக்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் வித்தியாசமான முறையிலே பெருமதிமிக்க பொருட்களினாலே கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த அதை கர்த்தரை ஏற்றுக்கொண்டார். இன்னும் பலவிதமான காணிக்கைகளை கர்த்தர் பழைய ஏற்பாட்டிலே ஏற்றுக்கொண்டிருக்கிறார். போஜன பலி என்ற காணிக்கை, தகன பலி என்ற காணிக்கை, இப்படியாக பல பலிகள் இருக்கின்றது, சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படியாக தேவன் பலவிதமான காணிக்கைகளை ஏற்றுக்கொண்டு வந்தார். அவருக்கு பிரியமானவற்றைகளை அவர் அங்கீகரித்தார். பிரியமில்லாதவைகளிலே அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் பார்க்கிறோம் பரிசுத்த வேதாகமத்தில், அவர் காணிக்கையை ஏற்றுக்கொண்டால்
அவர் அக்கினியாய் வந்து இறங்கி அதை முகர்ந்து பார்த்து அதை பட்சித்து அதை அவர் ஏற்றுக்கொள்வார். அப்பொழுது மனுஷருடைய காணிக்கையினாலே, கர்த்தருக்கு செலுத்துகிற காணிக்கையினாலே மனுஷனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, சில நோய்கள் குணமாக்கப்பட்டது. இப்படியாக தேவனை நெருங்குவதற்கு தேவன் ஒரு பாலமாக ஒரு காணிக்கைகளை ஏற்படுத்தினார். ஆனால் இந்த நவீன காலத்திலே நாம் ஆடு மாடுகளையோ அல்லது பறவைகளையோ நாம் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துவதில்லை. எல்லாமே நாங்கள் பணத்தினாலே கர்த்தருக்கு காணிக்கை நாங்கள் செலுத்துகிறோம். அது இலகுவாக இருக்கின்றபடியால் பணத்தினாலே செலுத்துகிறோம். அதனாலே காலாகாலத்துக்கு இந்த காணிக்கை என்ற பொருள் மாற்றம் அடைந்து கொண்டே வந்தது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் இந்த காலத்திலே கர்த்தர் காணிக்கையின் மேலே பிரியமாயிருக்கிறார். இப்போது உங்களுக்கு புரியும், நாம் காணிக்கை என்றால் நம்முடைய மனதுக்கு உடனே வருவது பணம் தான். இதை தான் நாம் பார்க்கிறோம். புதிய ஏற்பாடிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது நாம் பார்க்கிறோம், அங்கே ஒரு ஏழை விதவையானவள் காணிக்கையை காசாக பணமாக அவள் காணிக்கை பட்டியலே போடுகின்றார். அதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கீகரிக்கிறார். ஆகவே பணம் என்பது இந்த உலகத்திலே ஒரு மிக முக்கியமான ஒரு பொருள். பணம் கடவுள் அல்ல, கடவுளுக்கு பிரியமான ஒரு பொருள் பணம். கடவுளுக்கு பணம் தேவையில்லை, வெள்ளியும் தேவையில்லை, பொன்னும் தேவையில்லை. இன்று பாருங்கள், சபையிலே இருக்கிறதான மதிப்புக்குரிய ஊழியர்கள் எப்படி காணிக்கை கேட்கின்றார்கள்? தயவு செய்து காணிக்கை எனக்கு போடுங்கள். எங்களுடைய பெயரை, மனுஷனுடைய பெயரை சொல்லி யாராவது காணிக்கை கேட்கின்றார்களா? இல்லை, நான் பார்க்கவில்லை. எல்லோரும் கர்த்தருடைய பெயரை சொல்லிதான் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள், தசம பாகங்களை கொடுங்கள், கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட வேண்டும், கர்த்தருடைய ஊழியத்தை தாங்க வேண்டும் என்று சொல்லி காணிக்கை கேட்கும் பொழுது மக்கள் பணத்தினாலும் பொருளினாலும் மக்கள் கர்த்தருக்காக தான் காணிக்கை செலுத்துகிறார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதற்காக தான். தனிப்பட்ட ரீதியாக கர்த்தரை ஒரு புறம் ஒதுக்கி வைத்துவிட்டு எனக்கு காணிக்கை தாருங்கள் என்று யாராவது கேட்டால் மக்கள் கொடுக்க மாட்டார்கள். காணிக்கையை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். ஆகவே கர்த்தர் காணிக்கையை விரும்புகிறார், அதன் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். ஏன் அவர் காணிக்கையின் மேலே பிரியமாயிருக்கிறார்? என்ன காரணம்? அவருக்கு என்னத்துக்கு காணிக்கை? பணம் என்னத்துக்கு? அவருக்கு தேவையில்லை. அவர் ஐஸ்வர்யமுள்ள சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் தம்முடைய ஊழியக்காரர் நிமித்தம், தம்முடைய பிள்ளைகள் நிமித்தம் அவர் காணிக்கையின் மேலே பிரியமாயிருக்கிறார். இதை விளங்குவதற்கு சொன்னால், இந்த காலகட்டத்துக்கு ஏற்றவனமாக சொன்னால், தேவன் பணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறார். அதற்கான காரணம் தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு தம்முடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு அது தேவையாய் இருக்கிறது. ஆகவே நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு சிறிய வார்த்தை எடுத்துக்கொண்டு கடவுள் பணத்தின் மேலே பிரியமாய் இருக்கிறார் என்று சொன்னால் அதை யாரும் உடனடியாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை ஆழமாக சிந்திக்கும் பொழுது பரிசுத்த வேதாகமத்தில் சொல்றார், அவருக்கு காணிக்கை எடுக்கும்படியாக சொல்லியிருக்கிறார். வெள்ளியினாலும் பொன்னினாலும் வெண்கலத்தினாலும் இளநூலாலும் இரதாபர கற்கள் மாணிக்க கற்கள்னாலும் அவர் அதை எதிர்பார்க்கின்றார். எதற்கு? அவருக்கு பரலோகத்துக்கு கொண்டு போவதற்கா? இல்லை, தம்முடைய ஊழியக்காரர்கள் போஷிக்கப்பட, தம்முடைய பிள்ளைகள் போஷிக்கப்பட, தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக அவர் காணிக்கையின் மேலே, அந்த தேவனுக்கு செலுத்துகிற காணிக்கை என்று சொன்னால் அதுக்குள்ளே இருக்க அந்த பொருட்கள் மேலே அவர் பிரியப்படுகிறார். ஏனென்றால் அது அவருடையது. அவர் பிரியப்படவில்லை என்று சொல்ல முடியாது. பணத்தின் மேலே தேவனுக்கு பிரியம் இல்லை என்று சொல்ல முடியாது. மாணிக்க கற்களின் மேலே, வெண்கலத்தின் மேலே, வெள்ளியின் மேலே, பொன்னின் அவருக்கு பிரியமில்லை என்று சொல்ல முடியாது. ஏன்னா அது அவர் என்னுடையது என்று சொல்லுகிறார். அவருடையதன் மேல் அவருக்கு பிரியப்பட முடியும். ஆகவே மனிதர்கள் சொல்ல முடியாது அவருக்கு அது பிரியமில்லை என்று சொல்லி. எல்லாம் அவருடையது. நாம் கூட அவருடையவர்கள். நம் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். ஆகவே நாம் கருத்துக்களை ஆழமாக சிந்திக்க பழக வேண்டும். இன்றைக்கு கர்த்தருக்கு பணத்தின் மேல் பிரியமில்லை என்றால்
நீங்கள் சபையிலே காணிக்கை என்ற பெயரிலே பணத்தை வாங்கக்கூடாது. கர்த்தருடைய நாமத்திலே நீங்கள் வாங்கக்கூடாது. ஏன்னா அவருக்கு பிரியமில்லை. பணத்தின் மேல் பிரியமில்லை, பொருளின் மேல் அவருக்கு பிரியமில்லை. அவருக்கு எதற்கு? கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. பணத்தை வாங்குவதற்கு, பொருளை வாங்குவதற்கு, தசம பாவத்தை வாங்க, காணிக்க கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா அவருக்கு பிரியமில்லை தானே. பிரியமில்லாததையே நாங்கள் கேட்க வேண்டும். ஆனால் பரிசுத்த வேதாகமத்தை நன்றாக ஆராய்ந்து நிதானித்து அதன் ஆழங்களை அறிந்து கொள்ளுங்கள். நாம் விமர்சனம் பண்ணுவதை விட, விவாதம் பண்ணி நாம் வெற்றி கொள்வதை விட நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு ஆதி முதற்கொண்டு இன்று வரையிலும் காலகட்டத்துக்கு அது மாறுபட்டதாக இருந்திருந்தாலும் இன்றைக்கு சுருக்கமாக பணம் என்ற இடத்துக்கு அது வந்துவிட்டது. இன்னும் கொஞ்சம் காலம் போனால் ஆன்லைனிலே இப்பொழுதே இருக்கின்றது. காணிக்கைகளை செலுத்துகிறார்கள், கர்த்தருடைய நாமத்திலே வாங்குகிறார்கள். அது தவறில்லை. செலுத்துகிறவர்கள் பரிசுத்தமான காணிக்கையை, பணத்தை நீங்கள் செலுத்தினால் கர்த்தருக்கு அதன் மேல் தேவன் பிரியமாயிருப்பார். உற்சாகமாக கொடுக்கிற இடத்திலே நான் பிரியமாயிருக்கிறேன், தேவன் சொல்லுகிறார். ஆகையினாலே இந்த காலகட்டத்திலே கர்த்தருக்கு பணம் விருப்பம் இல்லை தானே அப்படி என்று சொல்லி மக்கள் காணிக்கை போடாமல் விட்டு விடுவார்கள். பொருட்களை கொடுக்காமல் விட்டு விடுவார்கள். அதனால் பாதிக்கப்படுவது தேவனுடைய ஊழியக்காரர்களும் அந்த சபை மக்களும், அதுபோல அவருடைய ராஜ்யமும் பாதிக்கப்படும். ஆகவே தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு தேவன் பிரியப்படுகிற பொருட்கள், அவர் அந்த பொருட்களை தேவனிடத்திலே வாங்கி எடுக்க வேண்டும். அதை எடுத்து நாங்கள் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும். நான் நினைக்கின்றேன், நான் பேசியவைகளில் உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இந்த உலகம் கர்த்தருடையது. இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே அவருக்கு சொந்தம். அவர் பிரியமாக இருந்தபடியினால் தான் இது எல்லாவற்றையும் படைச்சிருக்கிறார். ஆகவே அவருக்கு எதிராக நாங்கள் செயல்படக்கூடாது. அவருடைய ஊழியக்காரர்களுக்கு எதிராக நாங்கள் செயல்படக்கூடாது. ஆகவே இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு இதை குறித்து இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நன்றாக வேதத்தை ஆராய்ந்து அறிந்து கொள்ளுங்கள், ஆழத்தை அறிந்து கொள்ளுங்கள். ஆங்கில மொழியில் இருக்கிற வேதாகமத்தை வாசியுங்கள். எல்லா பரிசுத்த வேதாகமத்தை நன்றாக வாசித்து அதிலிருந்து நீங்கள் ஒரு தீர்மானத்துக்கு வாருங்கள். ஆகவே இந்த நாளிலும் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஏதாவது உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் விமர்சனம் செய்யாமல், நான் முன்னேறுவதற்காக வசனத்திலே இன்னும் ஆழமாய் சிந்தித்து இன்னும் நாம் கற்றுக்கொள்வதற்காக தாராளமாக உங்களுடைய கருத்துக்களை வசனத்தை ஒப்பிட்டு எழுதுங்கள். நாம் விவாதிப்பதினாலே, இன்னொருவரை தாக்குவதினாலே எங்களுக்கு எந்த விதமான பிரயோஜனம் இல்லை. அதில் ஆசீர்வாதம் நமக்கு வரப்போவதில்லை. இன்னொருவரை கனப்படுத்துவதினாலே, இன்னொருவரை தைரியப்படுத்துவதினாலே நமக்கு ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவார். ஆகவே உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாம் இதனால் ஆசீர்வதிப்பார். God bless you.